ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி எந்திரிக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றவரை போலீஸ் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க மேம். யார் இந்த குற்றவாளி, அவரோட பின்னணி என்ன மேம்? அதாவது கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு பிறகு பிடிப்பட்ட ஒருவர் ஆக்சுவலி இல்லையா. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த மாவட்ட எஸ்பி மதன் அவர்கள் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டையும் நம்ம வந்து எல்லாருமே ஐ திங்க் பார்த்துட்ருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஏன்னா அது நிறைய தொடர்ந்து இதில் வந்து லைக் போராட்டங்கள், கேள்விகள், அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து போய் கோர்ட்டு வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம முன்னாடி பேசும்போது பேசியிருந்தோம் இல்லையா. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாததுனால வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில், அதாவது இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்ற ஒரு மாணவி 10ஆம் தேதி வந்து காணாமல் போகிறாங்க. மறுநாள் பிற்பகல் தான் வந்து அவங்க கண்டுபிடிக்கப்படுறாங்க. அதுவும் மக்களால் அந்த நிலையில் அவங்க கண்டெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு மதியம் வரைக்கும் வந்து அதாவது குற்றவாளி யாருன்னு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும், குற்றவாளி யாருன்னு காவல்துறை தரப்புலேருந்து இவர் பிடிபட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அங்கே அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கூடவே வந்து எங்களுடைய பெண்ணுடைய உடலை வந்து சடலத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து இவர் தான் வந்து இப்போ நாங்கள் வந்து சஸ்பெக்ட், இவர் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடலையும் இப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துட்டு உடலையும் இப்போ வாங்கியிருக்காங்க இறுதி சடங்கு ஒரு ப்ராசஸ்க்காக. ஓகே, ஸோ போஸ்ட்மார்ட்டம் அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது இப்போ கைது செய்யப்பட்டவருக்கு அடுத்தது டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படுது. ஏன்னா இதில் ஆரம்பத்துலேருந்தே 10 தனிப்படைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சஸ்பெக்ட் வந்து என்கொயரி ஒரு 25 நாங்கள் அப்புறம் 10 நாங்கள் அதில் ஒரு 5 பேரை வந்து அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதனை வந்து நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியான டே டு டே நம்ம இந்த 9 நாளும் நமக்கு டெய்லி நியூஸில் இதை பற்றி வந்து பார்க்காத நாள் இல்லையா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஆயுள் கைதியான தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற பர்சனை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அகெயின், ஏன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ரீசன்ட் இயர்ஸாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு குற்றங்களில், தட் இஸ் எனி ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் அபியூஸு, வயலன்ஸு, ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க போனால் அதில் ஈடுபடுறவங்க மேக்ஸிமம் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டராக தான் இருக்காங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டராக தான் இருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி இந்த மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்களில் ஈடுபட்டவங்களாக இருப்பாங்க. இல்லைனா வந்து கொள்ளை, கற்பழிப்பு, அந்த முயற்சி, இல்லை தெஃப்ட், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த சேம் ட்ராக்கே யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அந்த சேம் மெத்தடே யூஸ் பண்ணி அந்த மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க. பட் இதில் திரும்ப வந்துட்டு ஏன்னா இன்றைக்கி எஸ்பி அவர்கள் வந்துட்டு இப்போது ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் சொன்ன டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் இந்த 9 நாள்? ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் இப்போ நம்மளால் வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் பார்க்க முடியுது, சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் குற்றவாளி கைது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வைத்து தான் தனிப்படை காவல்துறை அதிகாரியால் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, தட் சைன் பண்ண வந்த இடத்துல. ஓகே, அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த 10 நாள் ஏன் அப்படின்னும் போது அதற்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் சிசிடிவி ஒன்று. கூடவே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள், அந்த வேடநத்தம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள்கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டு, தட் இஸ் இண்டிபெண்ட் என்கொயரி எல்லாமே நடத்தப்பட்டு, அதுக்கப்புறம் ப்ரைம் சஸ்பெக்ட்னு சொல்லி ஒரு 5 பேரை வந்து கொண்டு வந்து ஃபைனலாக ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இன்றைக்கி இவரை ஒரு தனி இடத்துல வச்சு நாங்கள் விசாரிச்சிருக்கோம். அவர் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கூடவே சிசிடிவியில் பதிவானது, ப்ளஸ் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் என்ன மாதிரியான குற்றங்களை ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத எல்லாமே வைத்து தான் இன்றைக்கி இவர் குற்றவாளி அப்படிங்கிறத நாங்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். ஃபர்தராக அந்த டிஎன்ஏ பரிசோதனைக்கு இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் வைத்து வந்து இப்போ நம்ம மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் ஒரு வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணப்படும், அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட், அந்த ப்ராசஸ் எல்லாமே அடுத்தடுத்து போகும். இவர் மேலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இவர் மேலே முன்னாடியே கேஸ் இருந்திருக்கு அப்படின்னு. இவர் மேலே என்ன மாதிரி கேஸ்லாம் இருந்திருக்கு? சோஃபார் நமக்கு வந்து தகவல் அப்படி பார்த்தோன்னா ஒரு 33 கேசஸ் இவர் மீது வந்து இருக்கிறதா ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கேசஸ் வந்து பாலியல் ரீதியான குற்றங்கள். இந்த விளாத்திக்குளம் இந்த மாணவியை இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு ஆளாக்குவதற்கு முன்பாக 2 பெண்களை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னும், 2020 வந்து ஒரு மூதாட்டி, ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு அப்படின்னும் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து இந்த ராமநாதபுரம் பரமக்குடி அந்த பகுதியை சார்ந்த சாயல்குடி அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் தான் இவர். அந்த சாயல்குடி பகுதியை சார்ந்த அந்த 60 வயது மூதாட்டிக்கு வந்து 2020 இது நடந்திருக்கு. 2022 இவர் பிடிபட்டிருக்காரு. ஓகே, 2024 இவருக்கு வந்து ஆயுள் தண்டனைன்ற ஒரு விஷயம் வந்து அங்கே அவார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ அதை சேலஞ்ச் பண்ணி இவர் அப்பீல் போயிருக்கார். ஓகே, அந்த அப்பீலில் தான் இப்போ ஜாமீனில் இவர் வெளியில் வந்திருக்கார்.
வெளியில் வந்தவர் ஒன்று அந்த சிசிடிவியில் அப்படி அது எப்படி இவர் மேலே சந்தேகம் வந்தது அப்படின்றது வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி வந்து அங்கே லைக் சொல்லப்படுது அப்படின்னா அந்த சம்பவம் நடந்தது இல்லையா அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் இடைவெளியில் இந்த பைக் அந்த சிசிடிவியில் கிராஸ் ஆனது அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஒரு விண்மில்ல வந்துட்டு அந்த சிசிடிவி வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் எடுத்தது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா இவர் ஓட்டிட்டு போனார் இல்லையா அந்த பைக் வந்து ஆல்ரெடி காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் பார்த்திபனூர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அதை நம்ம சிசிடிவி எடுத்தோடனே ஃபஸ்ட் அந்த பைக் நம்பரை தான் வந்துட்டு ட்ராக் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அதில் என்கொயரி பண்ணும்போது அந்த பைக்கோட உரிமையாளர் இந்த பைக்கை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ இது திருட்டு பைக். ஏன்னா இந்த பர்சன் இன்வால்வ் ஆன கேஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்கொடுமை, ஓகே, கொலை, ஓகே, கொள்ளை, திருட்டு, இந்த மாதிரி வழக்கில் தான் அவர் வந்து ஈடுபட்டிருக்கார். ஓகே, இதெல்லாம் வைத்து தான் இவரை ட்ராக் பண்ணி இப்போ ப்ரைவேட் ஒரு பிளேஸில் வச்சு நாங்கள் என்கொயரி பண்ணும்போது கன்ஃபெஷனில் அவரே இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டதாகவும் ஒன்று சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்போ சோஃபார் இவர் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இவ்வளோ குற்றங்கள் செஞ்சுருக்காரு, பாலியல் ரீதியான குற்றங்களும் இருக்குது. ஸோ இதுலேயும் இது பண்ணியிருக்காரு. இன்னொன்று இவரோட டார்கெட் எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி பெண்களை தனிமைப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி தனிமையில் பெண்கள் எங்கேயாவது போகிறாங்க இல்லையா அவங்கள பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று இந்த மாதிரி ஏதாவது குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு ஓகே வேற ஒரு சம்பவம் எதாவது பண்ணி பிரிசனுக்கு போயிடுறது. ஸோ ஈஸியாக அவர் வந்து ட்ராக் பண்ண முடியாமல் போகுமா அப்படிங்கிற மாதிரியான யுக்திகள் எல்லாத்தையுமே இவர் வந்து இங்கே வந்து கையாண்டு தான் லைக் இவ்வளோ ஒரு வழக்குகள் அவர் மீது இருக்குது. இது மாதிரி ஆல்ரெடி 33 வழக்குகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ரேப் அண்ட் மர்டரும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி மேம் பெயில் கொடுத்தாங்க? இங்கே என்ன அப்படின்னா பெயில் எப்படி கொடுத்தாங்கன்னும் போது இவர் வாங்கின அந்த ஜட்மெண்ட் வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அதை வந்து வித்ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது அது தற்காலிகமாக அந்த என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நிறுத்தி வைப்பு அப்படிங்கிற பிகாஸ் அங்கே அது ஹியரிங்கில் இருக்கப்போ என்கொயரியில் இருக்கும்போது அதனால தான் இவருக்கு நிபந்தனை ஜாமீன் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் டெய்லி வந்து ஸ்டேஷனில் சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை ஜாமீன் தான். இந்த மாதிரி இப்போ வெளியில் வந்தவர் தான் வந்துட்டு அந்த பைக்கை திருடுறது, ஓகே, திருடி இல்லை இன்னொன்றும் சொல்லப்படுது என்னென்னா பெண்களை நோட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் கூடவே இன்னொரு தகவலும் இங்கே சொல்லப்படுது என்னென்னா இவர் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாட்கள் வந்துட்டு அந்த ஆலைகள்லாம் அங்கே பக்கத்துலலாம் வந்து பதுங்கி இருந்து லைக் மது அருந்திட்டு இதெல்லாம் வந்துட்டு அவர் நோட்டமிட்டார் அப்படின்னும் ஒரு செய்தி வந்தது. ஓகே, இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. பட் இது எல்லாமே நமக்கு ஒரு கன்ஃபார்ம்டான இதெல்லாம் நடந்தது இதுக்கப்புறம் டிஎன்ஏ பரிசோதனை இதெல்லாம் சொல்ல வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுக்கப்புறம் தான் இதில் தெரிய வரும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க மேம். இப்போ எந்த மாதிரி தண்டனை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது? நமக்கு எல்லாமே தெரியும். இது வந்து அகெயின் வந்து பிஎன்எஸ் ஆக்ட் கீழே வரும், விமன் ஹராஸ்மெண்ட் கீழே வரும் அப்படின்னும் போது வந்துட்டு இன்னொன்று 17 வயது சிறுமி பொக்சோ, ஓகே, அந்த இது கீழே வரும் அப்படின்னும் போது நமக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. ஓகே, ஒன்று. இன்னொன்று இதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் எந்த மாதிரி நிகழ்ந்தது அது வந்து அந்த சம்பவம் ஏன்னா இப்போது இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒரு கொலைகள் நடக்கிறது எல்லாமே 2 ஒரு மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து பாலியல் ரீதியான ஒரு சம்பவம் வந்து அவங்க இது பண்ணும்போது அதில் தாங்காமல் அவங்க மயக்கம் அடைவாங்க. மயக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் இவங்க உண்மை எங்கே போய் வெளியிட சொல்லிடுவாங்களோன்னு ஏற்படுற கொலைகள் ஒரு பக்கம். அது வந்து இன்னொரு பக்கம் அந்த சம்பவத்தில் ஈடுபடும் போது வந்து அந்த கொடூர செயல் அவ்வளோ ப்ரூட்டல் ரேப் அப்படிங்கிற போது அந்த கொலை வந்து நிகழ்ந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு அடுத்த கட்டமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ப்ளஸ் ஃபர்தராக என்னென்ன இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து தான் எவ்வளோ சிவியராக எவ்வளோ ப்ரூட்டலாக இந்த விஷயம் நடந்திருக்குன்றதை பொறுத்து நமக்கு அது எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் பனிஷ்மெண்ட் தட் இஸ் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டா இல்லை டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு முடிவாகும். ஆக்சுவலாக வந்து ஒரு 9 நாள் கிட்ட ஆச்சுல மேம் அந்த கேஸ் அந்த சம்பவம் நடந்து 9 நாள் கழிச்சு வந்து போலீஸ் பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இத்தனை நாள் வந்து நடக்கக்கூடாது, இத்தனை நாள் வந்து இழுத்துட்டு போகக்கூடாதுன்னா காவல்துறை எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் மேம்? இங்கேயே வந்து ஏன் இவ்வளோ அந்த 9 நாள் டைம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வேடநத்தம் கிராமம் இருக்குல்ல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 800 ஆண்கள். அந்த ஆண்கள் எல்லார்கிட்டையும் தனித்தனியாக வந்து ஒரு என்கொயரி செய்யப்பட்டது. அவங்களோட கேரக்டர் என்னன்றது ஊர் மக்களிடம் கேட்டு விசாரிக்கப்பட்டது. தட் இஸ் இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷன். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 461 அக்யூஸ்ட் கிட்ட தட் இஸ் கன்விக்டடு, அப்புறம் வந்துட்டு இப்போது ரிமாண்டில் இருக்கவங்க, இந்த மாதிரியான ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 461 கிரிமினல்ஸ் கிட்ட டைரெக்டாகவும் டிஜிட்டலாகவும் என்கொயரி வந்து மேட் அவுட் பண்ணி ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கூடவே இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 98 சிசிடிவி வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து இதில் கொண்டு வரப்பட்டிருக்கு. தட் இஸ் ப்ரொஃபஷனல் எவிடன்ஸாக வந்து இதில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்க இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான கால அவகாசம் வந்துட்டு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஒரு மாதிரி கன்ஃபார்ம்டாக இதை கொண்டு வந்தோம் அப்படின்னும் கூடவே வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா
லைக் காவல்துறை தரப்புலேருந்து இன்னும் ஃபர்தராக இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் இட் இஸ் மேண்டேட்ரி தட் எல்லா வில்லேஜ்லேயும் சிசிடிவி இருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் நமக்கு தெரியும் சிட்டிஸ்லே நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் இப்போ வந்து அதை மேண்டேட்ரியாக்கி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் சிசிடிவி அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஸோ கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராஸ் மேண்டேட்ரி. ஒரு வில்லேஜுக்கு மினிமம் 10 சிசிடிவி கேமராவாவது இருக்கணும் அப்படின்னும் கூடவே வந்துட்டு விமன் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஓகே விமன் சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக விமன் போலீஸாக இருக்கட்டும் இல்லை அதில் பேட்ரோலாக இருக்கட்டும். நமக்கே தெரியும் இரவு நேரங்களில் வந்து பெண்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்க இல்லை ஏதாவதுனா அவங்களை சேஃபாக கொண்டு போய் வீட்டில் சேர்க்கறதுக்கு பிங்க் பேட்ரோல்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நாங்கள் வந்து என்ஷூர் பண்ண போகிறோம் இனிமேல். தட் இஸ் டு சேஃப்கார்ட் விமன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நாங்கள் முன் எடுக்க போகிறோம் அப்படின்னும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து அந்த பொண்ணோட புகைப்படம் வந்து பயன்படுத்திருக்காங்க மேம். அவங்களும் சில வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பெண்ணுடைய நமக்கே தெரியும் அகெயின் வந்து விக்டிமோட ஐடென்டிட்டியை வெளியே விடுறது அப்படிங்கிறது இட் இஸ் அன் அஃபென்ஸ், இட் இஸ் அன் இல்லீகல் ஒன். ஓகே, இதுலேயும் இவங்க வந்து 18 வயது கீழே இருக்கவங்க அப்படின்றதுனால இது வரைக்கும் 6 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அண்டர் செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ. ஸோ இது பதிவிடுறவங்க மட்டும் கிடையாது, அது ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. இதை நீங்கள் போடுங்க, பதிவேற்றம் பண்ணுங்க, இதை வந்து நீங்கள் போஸ்டராக வைங்க, பேனராக வைங்கன்னு யார் தூண்டினாலும் தட் இஸ் இன்ஸ்டிகேட்டிங், யார் இன்ஸ்டிகேஷன் பண்ணாலும் அவங்கள் மீதும் இங்கே வழக்கு பதியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம நிறைய அன்அண்டர்ஸ்டடி கேஸ்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இல்லையா. ஸோ விக்டிமோட ஐடென்டிட்டி நீங்கள் ரிவீல் பண்ணீங்க அப்படின்னா 2 years of imprisonment அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதன் கீழேயும் ஏன்னா இங்கேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவங்களோட ஃபோட்டோ, அப்புறம் ஜஸ்டிஸ் ஃபாரன் போட்டு அவங்களோட ஹேஷ்டேக் போட்டு அவங்களோட பேர், இது எல்லாமே வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப என்ன சொன்னாலும் வெளியில் வந்துட்டு இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க பெற்றோர் நிலைப்பாடு என்ன மேம்? பெற்றோர்கள் இப்போ வந்து உடலை வந்து வாங்குறேன் அப்படின்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயமே அதுதான், என்னென்னா குற்றவாளி யாருன்னு எங்கள் கண்ணில் காட்டுங்க, குற்றவாளியை வந்து நீங்கள் கைது பண்ணுங்க, கைது பண்ணீங்க அப்படின்னா எஸ் எங்கள் பெண்ணுடைய உடலை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு இப்போ அவருடைய தந்தையவர்கள் வந்துட்டு சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் இவங்களுக்கு வந்து உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கணும் உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரியான இது அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க நீதிமன்றத்திலே வந்து கேட்ட விஷயம் என்னன்னா எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீ இது வரைக்கும் போலீஸார் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏன்னா டவர் லொக்கேஷன்லேருந்து இதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே சொல்லும் போது விசாரணை சரியான நோக்கத்தில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் டே அண்ட் நைட்டாக ஒரு என்கொயரி எல்லாமே போயிட்டு இருந்தபோது சோஃபார் இங்கே அவங்க சொன்ன விஷயம் அவரோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், சிசிடிவி, அங்கே இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ், அதாவது யார் இருக்காங்க, லைக் யாரையாவது பார்த்தவங்க இருக்காங்களா, அந்த இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரணை, கூடவே வந்து அந்த டவர் லொக்கேஷனில் ரெக்கார்ட்ஸ் ஆன கால்ஸோட ஹிஸ்ட்ரிஸ் இதெல்லாம் வைத்து தான் இவர் இப்போ வந்து சஸ்பெக்ட், இவர் குற்றவாளி பிரைம் அப்படின்ற மாதிரி இவரை இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபர்தராக அந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணப்படும் போது சார்ஜ் ஷீட் பண்ணப்படும்போது நமக்கு முழு விவரம் வெளியே வரும். ஏன்னா திஸ் இஸ் அன் சென்சிட்டிவ் மேட்டர் அகெயின். ஓகே, ஒன்று பெற்றோர்கள் தரப்புலேருந்து வைக்கப்படுற கோரிக்கை அதுதான், முதல்ல குற்றவாளி எங்கள் கண்ணில் காட்டுங்கன்னாங்க. எஸ் காமிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கோரிக்கை நிறைவேறிடுச்சு அப்படின்னு அவங்க உடலை வாங்கிட்டாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் அவங்க சொல்கிறது அது என்ன எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பெண்களை பெற்றவர்களும் கேட்குற ஒரு விஷயம் தானே, என்னென்னா என் பொண்ணை கொன்னவனுக்கு உச்சபட்ச தண்டனை வேணும், அட்லீஸ்ட் அந்த தண்டனையை பார்த்தாது இன்னொரு பெண் அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் இங்கே அவங்களுடைய வேண்டுகோளாகவுமே இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்மால் லோட் மூமெண்ட்லாம் எனக்கு கேட்க சொன்ன ஒரு விஷயம் தான் அது. என்ன கேட்டாங்கன்னா இப்போ நிறைய பேர் நிறைய கொலைகள்லாம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்க வந்து சில தண்டனைகளும் கொடுத்துட்றாங்க, இருந்தாலும் வந்து அவங்க பெயில் கொடுத்து வெளியே வராங்க இல்லையா, அது எதனால் கொடுக்குறாங்க, எதனால் நிபந்தனை ஜாமீன் தராங்க? இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெயில் அண்ட் பரோல் அந்த கான்செப்ட் இருக்குது. ஒருத்தவங்க வந்து பெயில் அப்படிங்கிறது இந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஆன்டிசிபேட்டரி பெயில் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பரோல் அப்படிங்கிற கான்செப்ட்ஸுமே போகும்போது ஒருத்தவங்க கன்விக்டடாகி ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது சில காரணங்கள் கருதி எமர்ஜென்சியில் அவங்க அந்த பரோல் பெட்டிஷன் போடும்போது அகைன் இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி ஜட்ஜஸ். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வில் நான் பங்கேற்றிருக்கணும், வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்குது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினா அது ஒரு வேலை ரீசனபிளாக இருந்துச்சு அந்த காஸ் அப்படின்னா அந்த ஒரு நாளோ 2 நாளோ வந்துட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல. இங்கே ஒரு விஷயம் வந்துட்டு எஸ் ஒரு பர்சனுக்கு இட் இஸ் அ ரைட் ஆஃப் அ பர்சன், பேசிக் ரைட் ஆஃப் அ பர்சன் ஆஸ் பர் லைக் கான்ஸ்டிடியூஷன். என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு கிழமை நீதிமன்றத்திலேருந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது, அடுத்தது அவங்களுக்கு அப்பீல் போகிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது டு தி ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் டு த சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் ரிவ்யூ ரிவிஷன் பெட்டிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருக்கோம், கீழமை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட்ஸ் மாறவும் செஞ்சிருக்கு, சில இடத்துல குறைக்கவும் பட்டிருக்கு, சில இடத்துல அவங்க நிரபராதினும் சொல்லப்பட்டிருக்காங்க, சில இடத்துல உச்சபட்ச தண்டனையாகவும் அது மாற்றப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்க ஒரு அப்பீலுக்கு போகும்போது இப்போ அவங்க இப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஒரு 20 years of 10 years of imprisonment கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகுனா இந்த கேஸ் ஹியரிங் நடக்குது. ஸோ
தற்காலிகமாக அந்த தண்டனைகளை நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். இல்லை டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வைப்பாங்க இல்லையா அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல நிபந்தனை ஜாமீன் ஒன்று கொடுக்கப்படும். கேஸ் ஹியரிங்கில் இருக்குது, அப்பீலில் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஸ்டேஷனில் சைன் பண்ணணும். அப்பயும் அவங்க போலீஸோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் தான் அந்த இட் இஸ் அ பேசிக் ரைட் ஆஃப் அ பர்சன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான், ஈவன் அக்யூஸ்டு பர்சனுக்கும் சில ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த பெயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே வருது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப். தினமும் 2 ஸ்பூன்.